அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு. எவ்வளோ பரிகாரங்கள் நான் செஞ்சிட்டேங்க, எவ்வளோ பூஜைகள் செஞ்சிட்டேன், எவ்வளோ விளக்கேற்றிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் கடவுள் ஏன் விஷயத்தில் மட்டும் கண் துறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் வாழ்க்கையே வெறுத்து போய் சில கமெண்ட்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அதை படிக்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதாவது வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு சந்தோஷத்தை அனுபவித்ததே கிடையாதுங்க. பிறந்ததுலேருந்து கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், இதை மட்டும்தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறீங்க. குடும்ப பொறுப்புகளை மிக சின்ன வயதிலேயே நான் சுமக்க ஆயிடுச்சு. என்னோட தம்பி தங்கைங்களோட படிப்பு, அவங்களுடைய திருமணம், இப்படியே என் வாழ்க்கை போயிடுச்சு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு சுகபோகத்தை நான் அனுபவிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையை தவற விடாதீங்க. இதுக்கு நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ண வேணாம். இதுக்கு எந்தவித பூஜை கிடையாது, விளக்கேற்ற தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டுமே போதுங்க. சில பேர் யோசிக்கலாம், நீங்கள் என்னங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வச்சு எப்படி என்னோட தலையெழுத்தை நீங்கள் மாற்றி எழுத முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இல்லைங்க. இது நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய எண்ணங்களை வலுப்படுத்துவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன எளிய வழிபாடு. இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் பத்தாது. இதை செஞ்சுட்டு உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் போடும்பொழுது சுக்கிரனுடைய அருள் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக கிடைக்கும். சுக்கிரன் தான் சுகபோக வாழ்வுக்கெல்லாம் சொந்தக்காரர். ஸோ அதனால் நீங்கள் சுக்கிரனோட அருள் யார் ஒருத்தவங்க ஜாதகத்தில் டாப்பாக இருக்குதோ அவங்க சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்க. இதை பற்றி நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு தேன் சொட்டக்கூடிய இனிமையான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். நல்ல அழகும் அழகுணர்ச்சியும் கலை ஆர்வமும், பெரிய வீடு, நல்ல மனைவி, காதல் வாழ்க்கை, ஆடை ஆபரணங்கள், ஆடம்பரம், வாசனை திரவியங்கள், இதை மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு சேரும். ஆனால் எல்லாருக்கும் சுக்கிரனோட ஆசி கிடைக்குதுன்னா பார்த்தீங்கன்னா கிடையாது. சில பேருக்கு பிறப்பிலேயே ஜாதகத்திலேயே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பார். ஸோ அவருடைய அருள் நம்ம பெறுவதற்கு நம்மளும் எவ்வளோ செஞ்சு பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை வெள்ளி விளக்கு ஏற்றுறோம், டைமண்ட் கற்கண்டு போட்டு ஏற்றுறோம், மொச்சை நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிறோம், அத்திப்பழம் நைவேத்தியமாக வைக்கிறோம். இது எல்லாமே சுக்கிர பகவானுக்கு உரியது. சுக்கிர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் உடன் பிறந்தவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமிக்கு பார்கவி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிற மாதிரி சுக்கிர பகவானுக்கு பார்கவன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரோட அருளாசி நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் பட்டுச்சுனாலே நம்ம சுகபோகமாக சூப்பரான வாழ்க்கையை, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வாழலனாலும் ஒரு கொஞ்ச காலத்துக்காவது அவங்களோட அருளாசி நமக்கு வேண்டும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது பைசா செலவில்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய தாந்திரீக விஷயம்தான். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுரகுரு சுக்கிராச்சாரியாரை தான் குறிக்குது. இவரோட அருள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அவருக்கு உரிய சில விஷயங்களை, தாந்திரீக விஷயங்களை நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக அவருடைய அருளாசி நமக்கு விழும். சுக்கிரனுடைய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. சுக்கிரஹோரை அப்படிங்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 to 7 வரும், மதியம் 1 to 2 வரும், திரும்ப இரவு 8 to 9 வரும். ஸோ இந்த 3 நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் வேணாலும் செய்யலாங்க, எந்த மதத்தினர் வேணாலும் செய்யலாம். அதே போல் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும், அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது, தீட்டு காலங்களில் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. ஏன்னா நம்ம பூஜை அறைக்கே போக போகிறது கிடையாது. நம்ம வெளியில் இருந்து தான் இந்த வழிமுறையை பின்பற்ற போகிறோம். நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுட்டும் நீங்கள் செய்யலாம். அது நம்மளோட விருப்பம். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த பூஜைக்கு கிடையாது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஸோ வெள்ளை பேப்பரு, கோடு போடாத பேப்பரு, நல்ல பளிச்சின்னு வெள்ளையாக இருக்க பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் தூய்மையானவர், பிரகாசமானவர், நல்ல தகன்னு வெள்ளி மாதிரி மின்னக்கூடியவர் அவர். அதனால் நம்ம வெள்ளை பேப்பரில் நீங்கள் பச்சை நிற பேனாவளியோ, சிகப்பு நிற பேனாவளியோ அல்லது நீல நிற பேனாவளியோ 6 விஷயங்கள், உங்களுக்கு இதுவரை கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற 6 விஷயங்களை நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஒரு சின்ன பேப்பரில் எழுதிட்டு அதை நீங்கள் மடிச்சிடணும். சரிங்களா? என்னென்ன விஷயங்கள்லாம் சுக்கிரனுக்கு ரிலேட்டடாக எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, காதலிக்கிறோம் ஆனால் காதல் கை கூடுமா என்னன்னு தெரியல. ஸோ அந்த காதல் கை கூடணும் அப்படிங்கிறதுக்காக
நீங்கள் அந்த நபரோட பெயரை எழுதியும் நீங்கள் எழுதலாம். இப்போ ஆணாக இருந்தால் பெண்ணோட பெயர் எழுதலாம், பெண்ணாக இருந்தால் ஆணோட பெயர் எழுதலாம். ஆனால் அது எல்லாமே நியாயமான முறையில் இருக்க வேண்டும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல் திருமணம் நடைபெறுவதற்கு எழுதலாம். அதுக்கப்புறம் வசீகரம், முக வசீகரம் ஏற்படுவதற்கு எழுதலாம். சுகபோகங்கள் அடைவதற்கு, வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், என்னோடய கடன் எல்லாம் தீர்ந்து நான் சுகபோகமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக எழுதலாம். நகை நான் வாங்கணும், ஆடை ஆபரணத்தோடு நான் இருக்கணும், அல்லது நான் சினிமா சான்ஸ் எனக்கு கிடைக்கணும். அது டிவியாக இருந்தாலும் சரி, அல்லது சின்ன திரை பெரிய திரை எதுவாக இருந்தாலும் சரி, நான் சினிமாவில் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஆசையையும் நீங்கள் தாராளமாக எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள், சண்டைகள் இருக்குது, கணவன் மனைவி அந்யோன்யமாக வாழணும், குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கணும், அதுக்காகவும் நீங்கள் இதை தாராளமாக இந்த 6 கோரிக்கைகளில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக எழுதலாம். படிப்பு சம்பந்தமாகலாம் இதுக்கு நீங்கள் எழுதக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வ செழிப்பு நீங்கள் எழுதலாம், தாராளமாக எழுதலாம். ஸோ இந்த விஷயங்கள், இது தொடர்பான விஷயங்கள் 6 விஷயங்களை நீங்கள் எழுதி நீங்கள் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா சர்க்கரை, அதில் நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சுடுங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாலே போதுங்க. இதை நம்ம எப்போ மாற்றணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஒரு சின்ன பாக்ஸ். இப்போது நான் ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். அதில் 6 ஃபார் டெமோ பர்பஸ்க்கு நான் 6 ஆசைகள் எழுதியிருக்கிறேன். நிறைவேறாத ஆசைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த 6 இதை நீங்கள் எழுதலாம். இப்போ முதல்ல வீடு, காரு, இல்லை 2 வீலரு, இல்லை நீங்கள் ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதை எழுதலாம். சினிமா வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறீங்க, அதை எழுதலாம். பிடித்தவங்களோட திருமணம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை கணவருடன் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிற, கணவர் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னா நீங்கள் அதை எழுதலாம். அதே போல் குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறத எழுதலாம். நல்ல வேலை, நல்ல ஒரு ஒயிட் கலர் ஜாப் வேணும் எனக்கு, ஆடாமல் அசையாமல் அப்படியே போய் உட்காந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு அப்படியே நல்ல சம்பளம், அதை மாதிரி இருக்கக்கூடிய வேலை எனக்கு வேணும், நல்ல அதிகாரத்தில் இருக்கணும் நான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த வேலை வேணும் அப்படின்ட்டு எழுதலாம். கவர்மெண்ட் ஜாப், அதை மாதிரியான வேலை. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு இதை மாதிரி மூடியுள்ள ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இதில் நான் ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் மடித்து உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது உங்களுடைய கிச்சன்லேயோ அல்லது உங்களுடைய கபோர்ட்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? மாதம் ஒரு முறை நீங்கள் இந்த சர்க்கரையை மட்டும் பூச்சிகளுக்கு வச்சுட்டு புது சர்க்கரை வைக்கலாம். அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. இதில் ஒன்றா நிறைவேறிட்டு வர வரைக்கும் ஒவ்வொரு ஒன்றையும் டிக் பண்ணிகிட்டே வாங்க. அனைத்தும் நிறைவேற வரைக்கும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். 6 நிறைவேற வரைக்கும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். மந்த்லி ஒன்ஸு சர்க்கரையை மட்டும் மாற்றணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.